நூற்றாண்டுகள் கடந்தாலும் அவசர தேவையான மருத்துவமனைக்கு தோழி கட்டி சுமந்து செல்லும் வெள்ளைக்கவி கிராம மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது மலைகளுக்குள் உள்ள வெள்ளகவி கிராமம். இப்பகுதியில் சுமார் 200 குடும்பங்களும் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் வசித்து வருகின்றனர். 7 கிராமங்களை கொண்ட தலைமையிடமாக வெள்ளக்கேவி ஊராட்சியாகவும் உள்ளது. இங்கு போதிய அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் இப்பகுதியினர் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். குறிப்பாக வெள்ளகவி கிராமத்திலிருந்து அவசர தேவைக்கு கும்பக்கரை அருவி வழியாக பெரியகுளம் செல்வதற்கு 7 கிலோமீட்டர் தூரம் வனப்பகுதிகளின் நடுவே ஆபாதான முறையில் நடந்து செல்ல வேண்டும். அங்கிருந்து கும்பக்கரை சென்றவுடன் கும்பக்கரையில்தான் தார் சாலை உள்ளது. அங்கிருந்து வாகனங்கள் மூலம் பெரியகுளத்திற்கு சுமார் 10 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். மேலும் இந்த கிராமத்தில் சாலை வசதி இல்லாத காரணத்தினால் மகப்பேறு காலங்களில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்களை தோழி கட்டி அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஒத்தையடி பாதையில் கொண்டு வரும் போது சிலர் உயிரிழந்தாகவும் அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று வெள்ளகவி கிராமத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரின் மனைவி மேகலா 35 உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். அந்த பகுதியில் மருத்துவ வசதி இல்லாத நிலையில் நேற்று இரவு அப்பகுதி கிராம மக்கள் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு இடையே மேகலாவை தோழி கட்டி கும்பக்கரை வழியாக பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இரவு நேரத்தில் ஆபத்தான வழியிலும் ஆற்றை கடந்தும் வனவிலங்குகளின் அச்சுறுத்தல் இடையே உடல் நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை மிகவும் சிரமப்பட்டு கொண்டு சென்றுள்ளனர். துரதிருஷ்டவசமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற சில நிமிடங்களில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து இதுபோல அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாமல் தனித்தீவாக இப்பகுதி மக்கள் இருந்து வரும் நிலையில் இதுபோல அவசர காலங்களில் எந்த வசதியும் இல்லாமல் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களை தோழி கட்டி செல்லும் போதே பலரும் இறந்துள்ளனர் என இப்பகுதி மக்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து பலமுறை அரசுக்கு எடுத்துரைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி மக்கள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வெள்ளக்கவி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. போறாம